வணக்கம், உங்கள் ஜோதிடர் செந்தில் பேசுகிறேன். இன்றைய தலைப்பில் நாம் காணவிருப்பது நவரத்ன கற்களை பற்றி தான். நவரத்ன கற்கள் மூலமாக செய்யப்படும் மோதிரம், அதாவது ராசிக்கல் மோதிரம் என்று சொல்வார்கள் நடைமுறையில். ஆனால் அது முற்றிலும் தவறு. ஆக்சுவலாக ராசி என்பது ரெண்டு பொருள் அதை எடுத்துக்கலாம். ஒன்று ஜாதகத்தில் உள்ள சந்திரன் நிற்கும் ராசின்றாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது ராசியானது, கை ராசியானது, அது மாதிரி அதை தான் நடைமுறையில் ராசிகள்னு மாற்றிட்டாங்க. ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா நம்ம ஜாதகப்படி லக்னத்துக்கு, நம்ம ஜாதகத்தில் யார் லக்ன சுபரோ அவரோட நவரத்னத்தை நம்ம மோதிரமாக அணியணும். அந்த லக்னத்துக்கு 1, 5, 9 லக்னாதிபதி, பஞ்சமாதிபதி, பாக்கியாதிபதி இவங்களோட கற்களை தான் நம்ம மோதிரமாக அணியணும். அதுலேயும் ஒரு விதிவிலக்கு என்னன்னா, அவங்க ஜாதகத்தில் கெட்டு போயிடக்கூடாது. குறிப்பாக சனி, ராகு, கேதுவோட கெட்டு போயிருந்தால் போடக்கூடாது. அவங்க நீசமாவோ இல்லை சூரியனோட சேர்ந்து அஸ்தமனமானாலோ தாராளமாக போடலாம். இது என்னென்னா, இப்போ குறிப்பாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ கன்னி ராசி, அதாவது கன்னியா லக்னம்ன்றாங்க. அவங்க மேஷ ராசியாக இருக்கிறாங்க. அப்போ கன்னியா லக்னத்துக்கு மேஷ ராசி 8ஆம் வீடாக வருது. அப்போ அவங்க நமக்கு ராசி மேஷ ராசி தான், செவ்வாயோட பவழ மோதிரம் போட்டால் நமக்கு நல்லதுன்னு நினச்சாலும் அது முற்றிலும் தவறு. அவர் 8ஆம் அதிபதி வேலையும் சேர்த்து பார்ப்பார். அதனால் அதை தவிர்த்துருங்க. நம்ம ஜாதகத்துக்கு குறிப்பாக 6, 8, 12 நம்ம போடவே கூடாது. அதை ராசிக்கள்லாம் நினச்சி போடவே கூடாது. நம்ம லக்னத்துக்கு 1, 5, 9 அவங்க தசை வரும்போது போகிறது அது இன்னும் சிறப்பு. இதோட பொருள் என்னென்னா, நம்ம அந்த மோதிரம் போடும்போது அந்த மோதிரத்து மேலே அந்த சூரிய ஒளி படும்போது சூரிய ஒளி அந்த மோதிரம், அந்த கல், நவரத்ன கல்லும் அது ரியாக்ட் ஆகி நம்மளோட விரல் மூலிமா, நரம்பு மூலிமா போச்சுன்னா நமக்கு அது ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியத்தையும் நமக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும் லைஃப்பில். நம்ம நெகட்டிவ் அதிகமாக அதை இக்னோர் பண்ணிவிட்டு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். அது லைஃபுக்கு ஒரு நல்ல பூஸ்டப்பாக இருக்கும். நம்மளோட முன்னேற்றத்துக்கு அந்த மோதிரம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். அதை நல்ல கேரக்டராக, நல்ல சர்டிஃபைடு ஷாப் கடையாக பார்த்து நீங்கள் வாங்கி அதை ஒரு நல்ல ஒரு வெள்ளியிலையோ இல்லை கோல்டுலையோ யார் அதை ஜோதிடர் என்ன சொல்கிறாரோ உங்கள் ஜோதிடர் அதுபடி அதை செஞ்சு அதுக்கு உண்டான நல்ல நாள், நல்ல ஓரையில் அதை அணியுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.